வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர்களின் வசதிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள 12 மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கேட்டுக் கொண்டுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அனைத்து வாக்காளர்களும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுக்காக அனைத்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்களிக்கலாம். தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட ஆவணங்களை கொண்டு வாக்களிக்கலாம். வாக்காளர் சிரமம் இன்றி வாக்களிப்பதற்கு ஏதுவாக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சிவஞானம் தெரிவித்தார். வாக்காளர்கள் அனைவரும் சிரமமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துள்ளன. அதில் குறிப்பாக நிறைய வாக்குச்சாவடிகள் இருக்க வேண்டிய இடத்தில் கலர் கோடிங் என்ற முறையில் எளிதாக அவர்களுடைய வாக்குச்சாவடியை கண்டுபிடிப்பதற்காக கலர் கோடிங் என்ற முறையை பயன்படுத்தி வழிகாட்டுதல் செய்யப்பட்டுள்ளன. அதே போல வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் தங்களுடைய மொபைல் போனை வெளியே வைப்பதற்காக மொபைல் போன் பவுச் அங்கு மூலமாக வாக்குச்சாவடிக்கு வெளியே வைத்துவிட்டு வாக்களித்த பிறகு மீண்டும் அதை எடுத்துச் செல்வதற்கான வசதியும் செய்யப்பட்டுள்ளன. வருகிற காலம் வெயில் காலம் என்பதால் அதற்கான தண்ணீர் வசதி, அமரும் வசதி, சாமியான வசதி ஆகிய வசதிகளும் வாக்குச்சாவடியில் செய்யப்பட்டுள்ளன. ஆகையால் வாக்காளர்களும் எந்த ஒரு தயக்கமின்றி எந்த ஒரு சிரமமின்றி வாக்களிப்பதற்கான அத்தனை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதற்கிடையே வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. வாக்குச்சாவடிகள் தோறும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக 7000த்திற்கும் மேற்பட்ட நுண் பார்வையாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்தல் பணிகளை 136 பொது பார்வையாளர்களும் 40 காவல் பார்வையாளர்களும் 150 செலவின பார்வையாளர்களும் மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய ஆயுதப்படையின் 300 கம்பெனிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ளிட்ட தேர்தல் உபகரணங்கள் பலத்த பாதுகாப்புடன் இன்று அனுப்பப்பட்டன. தேர்தல் பணிகளை கண்காணிப்பதற்கென தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் 4 கட்டுப்பாட்டு மையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே வாக்குச்சாவடிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் குறித்து எமது செய்தியாளர்கள் வழங்கும் நேரடி தகவல்களை தற்போது கேட்கலாம். முதலில் எமது தருமபுரி செய்தியாளரிடம் கேட்கலாம். முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிப்பதை ஊக்குவிப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தண்டபாணி? இளம் வாக்காளர்களை வாக்களிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது. அதிக இளம் வாக்காளர்கள் வரக்கூடிய குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் ரோபோக்கள் நிறுத்தப்பட உள்ளது. இந்த ரோபோக்கள் வாக்காளர்களுக்கு தேவையான ஆவணங்கள் எவை, வாக்குச்சாவடிகளில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் என்ன என்பது குறித்து தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி விளக்கம் அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்களிடையே பசுமை ஆர்வத்தை ஏற்படுத்தவும் இயற்கையை போற்றவும் பசுமை தேர்தல் என்ற அடிப்படையில் முதல் முறை வாக்காளர்களுக்கு விதை பந்துகள் விநியோகிக்கப்பட உள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கும் விதமாக விதைகளை கொண்ட பேனா மற்றும் பென்சில்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இதை தவிர சுற்றுச்சூழலை மேம்படுத்த மரக்கன்றுகளும் முதல் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. மேலும் முதல் வாக்காளர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் முதலில் வாக்களித்ததற்கான சான்றிதழ்களும் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மூலம் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவலுக்கு நன்றி தண்டபாணி. அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளரிடம் அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள புதுமை நடவடிக்கைகள் பற்றி கேட்கலாம். தனசேகரன், அங்கு அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடிகள் குறித்த விவரங்களை சொல்லுங்க.
அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் நாளை காலை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதற்காக அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாதவரம் சட்டமன்ற தொகுதி, சோழவரம் ஊராட்சி ஒன்றியம், நல்லூர் ஊராட்சியில் உள்ள ஆடந்தாங்கல் கிராமத்தில் வாக்காளர்களை கவரும் விதத்தில் வாழை தோரணங்கள் கட்டி, பசுமை செடிகள் வைத்து, பச்சை வண்ணங்கள் தீட்டியும், பசுமை பந்தல் அமைத்தும் முழுவதும் பச்சை வண்ணத்தில் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பச்சை வண்ண தென்னை ஓலை கட்டி செல்பி பாயிண்டும் இந்த வாக்குச்சாவடியில் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த சாவடி அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று பாடியநல்லூர் ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் பெண் வாக்காளர்களை கவரும் விதத்தில் வாக்குச்சாவடி பிங்க் நிறத்தில் வண்ணம் தீட்டி, தரை விரிப்பான், டேபிள் சேர் அனைத்தும் பிங்க் நிறத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை கவரும் விதத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடி மற்றும் பிங்க் வாக்குச்சாவடிகளை பொதுமக்கள் பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். உங்கள் தகவலுக்கு நன்றி தனசேகரன். அடுத்ததாக தேனி மாவட்டத்தில் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள மாதிரி வாக்குச்சாவடி குறித்த விவரங்களை செய்தியாளரிடம் கேட்கலாம். இது குறித்த முழுமையான விவரங்களை சொல்லுங்க ராஜ்குமார். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 344 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக பர்சநாடு அருகே மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வெள்ளிமலை கிராமத்தில் ஏலக்காய் மற்றும் காபி தோட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்காக தேர்தல் ஆணையம் சார்பில் ஒரு வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த வாக்குச்சாவடி மையத்தில் மொத்தம் 5 பேர் வாக்களிக்க உள்ளனர். இதற்காக ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து வாக்குச்சாவடி மையத்திற்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், வாக்கு செலுத்தியதற்கான அழியாமை, வாக்குப்பதிவு முடிவுற்ற பின் மின்னணு வாக்குப்பதிவு பெட்டிகளில் சீலிடுவதற்கான பொருட்கள் உள்ளிட்டவை தேர்தல் அலுவலர்கள் மூலம் 75 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் பயணித்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். வாக்குரிமை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்த்தும் தேர்தல் ஆணையத்தின் இத்தகைய சவால் நிறைந்த பணிகள் மற்றும் முயற்சிகள் தான் ஜனநாயகத்தை மேலும் வலுப்பெற செய்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் கோடை வெயிலின் தாக்கம் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 287 வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் அனுப்பப்பட்டன. நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் 6000த்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். கோவை மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு பவன்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 16 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் செஜல் காம்ப்ளே வெள்ளிப் பதக்கம் வென்றார். ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் ராஜ் சந்திரா வெள்ளிப் பதக்கத்தையும் அபினவ் தேஷ்வால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 4 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்க பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 29வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கேட்டுக் கொண்டுள்ளார்.
வாக்காளர்களின் வசதிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள 12 மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.